மக்களே, கேரள லாட்ரி 5ஆந்தேதி வந்து இவங்க கொடுத்த கணிப்பு வந்து 15/09. வந்த ரிசல்ட்டு 70/17. இதில் என்னென்னா ஒரு பியூட்டி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண. வணக்கம் நண்பர்களே. கேரள லாட்ரியில் இன்றைக்கி 5ஆந்தேதி வந்து இவங்க கொடுத்த கணிப்பு வந்து 15/09. ரிசல்ட்டு 70/17. இது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ரிசல்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்க்ரீனில் இது வந்து கேரள கவர்மெண்ட் அப்ரூவோடு தான் நாங்கள் வந்து இந்த இது மறைச்சிட்டு கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இந்த 5 நம்பரும் இருக்கிற மாதிரி டிக்கெட்டுக்கு வந்து ப்ரைஸ் உள்ளது அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. சரிங்களா? இவங்க சொல்கிறாங்க 15/09 இந்த 4 நம்பரும் மாறாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு டிக்கெட் வந்து விழுது, ஒரு நம்பருக்கு ப்ரைஸ் விழுது, 4 ப்ரைஸு 4வது ப்ரைஸ் 5வது ப்ரைஸ் கூட விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்க்ரீன் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கேரள மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, டிக்கெட் இருந்தால் இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பர், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் 2 நம்பர் மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த டிக்கெட் மட்டும் உங்கள் கடையில் கிடச்சிச்சின்னா எடுங்க. கண்டிப்பாக வந்து அது பரிசு இருக்குது. அது வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. இதை மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற டிக்கெட்டுக்கு விழுந்துச்சுன்னா பரிசு வந்து பெரிய தொகையாக இருக்கும். இது இன்றைக்கி எப்படி பரிசு விழுந்துருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது இன்னையோடைய ரிசல்ட்டு. கார்னியா 575 ரிசல்ட்டு 5ஆந்தேதி ஜூன் மாதம் 2025. இந்த இது பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நமக்கு 38/70/17. சரிங்களா? இந்த 4th ப்ரைஸ் பாருங்கள், 5000 ப்ரைஸு. இந்த 5000 ப்ரைஸில் வந்து நம்ம சொன்ன நம்பர் வந்து அவங்க சொன்ன நம்பர் வந்து 509 அதாவது 5091 இருக்குது. சரிங்களா? அவங்க கொடுத்த நம்பர் வந்து 15/09. அது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 1 தூக்கி கடைசியில் வச்சு நம்பருக்கு 5000 ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. இப்படி கன்ஃபார்மான நம்பர் மட்டும் நீங்கள் வந்து டிக்கெட் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் தான். காசு வந்து மிச்சமாகும், செலவு வந்து மிச்சமாகும். அதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் பாருங்கள். ஒரு நிமிஷம். 6ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 82/64. ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இதில் ஏதாவது 2 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 4th ப்ரைஸு 5th ப்ரைஸு 5000 ப்ரைஸு 1000 ப்ரைஸு அப்படிங்கிற இடத்துல 2வது ப்ரைஸு 3வது ப்ரைஸு அப்படிங்கிற இடத்துல இந்த 4 நம்பரு மாற்றி வச்சு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு 82/64 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 48/26 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 64/82 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 264/8 இப்படி இருக்கலாம். சரிங்களா? அதே ரிவர்ஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ரிவர்ஸில் எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 82/6/4 அடுத்து வந்து 48 4 இங்கே தூக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே இங்கிட்டு தூக்கி வைக்கணும். 26/48 நம்ம அதை இங்கே பார்த்துட்டு ஏற்கனவே. இப்படி இந்த 4 நம்பர் மட்டும் ஏதாவது டிக்கெட் கிடச்சிச்சின்னா எடுங்க. அதாவது இந்த நம்பரும் 82/64 எடுத்துக்கலாம். இந்த 4 நம்பர் மட்டும் நம்ம சொல்கிற நம்பர் நாளைக்கு 2nd ப்ரைஸ் 3rd ப்ரைஸ் 4th ப்ரைஸில் வருதான்னு பார்த்துடலாம். நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கேரளா மக்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. அடுத்து நாளைக்கு என்ன கணிப்பு அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோ கண்டினியூஸாக வருது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.